முகாம் நடைபெற்றது. கோவை கிணத்துக்கடவு செட்டிக்காபாளையம் ஊராட்சியில் இயங்கி வரும் அர்ஜுன் பொறியியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் கோவை EBG நிறுவனத்தின் நிறுவனருமான பேராசிரியர் முனைவர் பாலகுருசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தமது உரையில், படிப்பதற்கு மொழி என்பது தடை இல்லை, கல்வியே மூலதனம், நம்பிக்கையும் திறமையும் இருந்தால் வாழ்வில் நிச்சயம் உயரலாம், உண்மையும் கடின உழைப்பும் நேர்மையும் இருந்தால் வெற்றி நம் வசம், மாணவர்கள்தான் இந்தியாவின் முன்னேற்ற சுடர்கள், உலகத்தில் உள்ள முதன்மை நிறுவனத்தில் நிர்வாகிகளாக இருப்பது இந்தியர்கள்தான், நாட்டின் முன்னேற்றத்திற்கு மக்களின் பங்களிப்பு மிக முக்கியம், தனிமனித பொருளாதார வளர்ச்சிதான் நாட்டின் வளர்ச்சி, மாணவர்கள் மதிப்பெண்ணுடன் திறமைகளை வளர்த்துக் கொள்ள பாடுபட வேண்டும், நாம் பயம் கொள்வதால் தான் நாட்டின் முன்னேற்றம் தடைபடுகிறது, நல்ல சமூகத்தை உருவாக்குவதே கல்வியின் நோக்கம் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜானகி மனோகர், செயலாளர் முனைவர் சுரேஷ்குமார் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தங்களின் குருதியை கொடையாக கொடுத்து சமூக பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சி அர்ஜுன் காலேஜ் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி மிக அருமையான நிகழ்ச்சி. இரத்த தானம் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு நல்ல நிகழ்ச்சி. மாணவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு நல்ல மனப்பான்மை வளரணும். மாணவர்கள் படித்த மற்ற அதாவது டீனோன்னு பத்தாது, அப்படி ஒரு மனப்பான்மை வரணுங்கிற அந்த நோக்கத்தோட அர்ஜுன் காலேஜ் ஏற்படுத்த இந்த நிகழ்ச்சி அற்புதமானது. மாணவர்கள் படித்தா மட்டும் பத்தாது, மற்றவர்களுக்கு உதவி பண்ணணும். அதான் ஹெல்பிங் அப்படிங்கிறது, கிவிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் கெட்டிங். அந்த மாதிரி அந்த ஒரு மனப்பான்மை மாணவர்களுக்கு வரணும். அந்த அடிப்படையில் அர்ஜுன் காலேஜ் இன்னைக்கு ஏற்படுத்த இரத்த தான முகாம் அருமையாக நடந்தது. 300 மாணவர்களுக்கு மேலே வந்திருக்கார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிறந்தநாளுக்காக வேண்டி இவ்வளோ சிரமம் எடுத்து இவ்வளோ நிறைய ஏற்பாடு பண்ண அர்ஜுன் காலேஜோட மேனேஜ்மெண்ட்டு, சேர்மன், செக்ரட்டரி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாணவர்களுக்கு எல்லோரும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது அற்புதமான நிகழ்ச்சி. இந்த மாதிரி இதுதான் முதல் என்னுடைய பர்த்டேக்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சி ஒரு காலேஜில் பண்ணுறது இதுதான் முதல் தரம். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த நிகழ்ச்சி பார்க்கும் பொழுது. என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும்.